ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களின் இல்ல கனவை நனவாக்கும் இறைவன். கன்னிராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்னும் சொல்லே இனிப்பு கலந்த கசப்பு மருந்து. இத்தனைக்கும் வீடு கட்டி கொடுக்கும் பில்டர்கள் இந்த ராசியில் அதிகம் உண்டு. உழுதவனுக்கு நிலம் சொந்தமில்லை என்பது போல் வீடு கட்டும் எனக்கு சொந்த வீடு இல்லையே என்று புலமும் கன்னிராசிக்காரர்கள் அதிகம் உண்டு. உங்கள் ராசி அதிபதியான புதன் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டக்கூடியவர். அடுத்தவருக்கு வாங்கி தருவதிலேயே காலம் கழியும். உறவினர்கள், நண்பர்கள் என்று எல்லோருக்கும் முயற்சிக்கும் நீங்கள் உங்களுக்கு என்று யோசிப்பதே இல்லை. வீடு வாங்கலாம் என்று நினைத்தால் அந்த நேரத்திலிருந்து அடுக்கடுக்கான குறுக்கீடுகளை சந்திப்பீர்கள். 3வது மெயின் ரோட்டில் 5ஆம் நம்பர் வீடு, நல்ல லொக்கேஷன், பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருங்க என்று யாரோ சொல்வார்கள். அங்கே போனால் பையன் அமெரிக்காவில் இருக்கான், விற்க வேணாம்னு சொல்லிட்டான் என்பார்கள். உங்கள் ராசியாதிபதியான புதனுக்கு பகையாளியாகவும் பாதாதிபதியாகவும் வரும் குருதான் இதற்கெல்லாம் காரணம். உங்களின் வீட்டு யோகத்தை அளிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக குருவே வருகிறார். மேலும் திருமணத்தை நிர்ணயிக்கும் இடத்திற்கு அதிபதியாக வருகிறார். அதனாலேயே கன்னிராசிக்காரர்கள் மற்றும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் திருமணத்துக்கு முன் சொந்த வீடு வாங்க முடியாது. அப்படி வாங்கினால் திருமணம் தள்ளி போகும், வீடு மட்டும் நிலைக்கும். கட்டிடம், வீடு, மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும் குரு ஏதேனும் ஒன்றை தான் நிறைவேற்றி தருவார். இவை பொதுவான விஷயங்கள். கன்னிக்குள் வரும் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவருக்கு வீடு எப்படி என்று பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்தின் நாயகன் சூரியன். உங்கள் ராசினான புதனுக்கும் அவர் நண்பர் தான். அதனால் அடிப்படையான ராசியின் விதியை ஜெயித்து ரசனையான வீட்டை வாங்குவீர்கள். உங்கள் வீட்டை நிர்ணயிக்கும் குருவிற்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக இருப்பதால் இஷ்டப்பட்ட இடத்தில் வீடு அமையும். ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் ராசியான கன்னிக்கு சூரியன் 12ஆம் இடத்திற்கு உரியவராக வருகிறார். அதாவது விரையாதிபதி என்கிற இடத்திற்கு அதிபதியாக வருகிறார். இதனால் சொந்த வீட்டில் குடியேறும் எண்ணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வருவீர்கள். பாக்கியத்துணையின் தூண்டுதலுக்கு பிறகுதான் சொந்த வீட்டை வாங்குவீர்கள். காற்றோட்டமுள்ள வீடு கிடைப்பின் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்லை என்று தள்ளி போய் வாங்குவீர்கள். வாசலில் 2 மரம் இருந்தால் சந்தோஷப்படுவீர்கள். அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கும்போது பொதுவான இடம் எவ்வளவு, வீட்டின் அளவு எவ்வளவு என்கிற விஷயத்தை சரியாக பார்த்து வாங்க வேண்டும். இதன் மூலம் பிறகு புலம்புவதை தவிர்க்கலாம். அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் வசிக்கும் தெருவில் வீடு அமையும் வாய்ப்புகள் அதிகம். அதேபோல டியூஷன் சென்டர், மருத்துவமனை, பழமையான ஆலமரம் போன்றவை நீங்கள் வசிக்கும் தெருவில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும். வீட்டின் தலைவாசல் கிழக்கு, தென்கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் வசிக்கும் பகுதி ஊரின் கிழக்கு திசையிலும் இருந்தால் வளம் பெருகும். மேற்கண்ட திசைகள் அதிகார பதவிகளை அளிக்கும். அப்பார்ட்மெண்ட் என்றால் முதல் தளத்தில் வாங்குங்கள். மணலும் செம்மண்ணும் கலந்த பூமியாக இருத்தல் நல்லது. 2 கிலோமீட்டர் நடந்தா பீச்சு வந்துடும் என்றிருந்தால் இன்னும் நல்லது. உங்கள் பெயரிலேயே வீட்டை பதிவு செய்யலாம். பூர்வீக சொத்தை பெரிதாக நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். உத்தரத்தில் நிறைய பேர் பணி ஓய்வு பெற்று வந்த பயணத்தில்தான் வீடு வாங்குவார்கள். கொஞ்சம் சீக்கிரம் என்றால் 45லிருந்து 55க்குள் வாங்குவீர்கள். பூசம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் கிரகப்பிரவேசம், பத்திரப்பதிவை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஹஸ்தம். கன்னிராசிலேயே அதிக கனவு காணும் நட்சத்திரம் ஹஸ்தம். காலனி முதல் சட்டைக்கால வரை பார்த்து வாங்கி பயன்படுத்துவீர்கள். உணவும் கமகமம் என்று இருக்க வேண்டும். இப்படி ரசனைகளின் அரசனாக இருக்கும் நீங்கள் வீடு பற்றி கனவு காணாத நாளே இருக்காது. எதிலும் திருப்தி அடையாத நீங்கள் வீட்டு விஷயத்திலும் அப்படிதான். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். அதனால் உச்சபட்ச அழகை வீட்டிலும் எதிர்பார்ப்பீர். உங்களின் சொந்த ஜாதகத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் பிடித்த ஊரில் ரசனைக்கேற்ற வீடு அமையும். பொதுவாகவே கன்னிராசிக்கு வீடு தாமதமாகத்தான் அமையும் என்று சொன்னோம் அல்லவா? அதே போலதான் இவர்களுக்கும். அதற்கு காரணமே இவர்கள்தான். ஜன்னலை திறந்தா ஜில்லுன்னு காற்று வரணும், இந்த வீட்டில் பக்கத்து வீட்டு சமையல் ரூம் தான் தெரியுது என்று இப்படி ஏதாவது காரணம் சொல்லியே காலத்தை கடத்துவீர்கள். உங்களில் பலர் மழையை நின்று ரசிக்க தனி இடம், செல்லப்பிராணிக்கு சின்னதா வறண்டா என்றெல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். படுக்கறையின் வண்ணத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள். வீட்டின் வரவேற்பறையை எத்தனை அழகுபடுத்துவீர்களோ அதே அழகை பாத்ரூமிலும் கொண்டு வருவீர்கள். குழந்தைகளை அருகில் அழைத்து உங்களுக்கு ரூம் எப்படிமா வேணும் என்று கேட்டு கட்டித் தருவீர்கள். எப்படியாவது உருட்டி புரட்டி பணத்தை தயார் செய்து வீடு வாங்குவீர்கள். நகரத்தில் வீடு வாங்க பூர்வீகத்தை விற்க நினைந்தாலும் கொஞ்சம் வசதி வந்தவுடன் சொந்த ஊருக்கு அருகில் நிலம் வாங்க மறக்க மாட்டீர்கள். எப்போதுமே எதை செய்தாலும் பெரிதாக செய்ய வேண்டும், இல்லையெனில் செய்வதில் அர்த்தமில்லை என்பதுதான் உங்களின் பாலிசி. கண்ணு கட்டிய தூரத்தில் நீர்நிலை இருந்தால் 4 பங்கு கூடவே பணம் கொடுத்து இடத்தை வாங்குவீர்கள். களிமண், மணல் அதிகமுள்ள வாகக பூமி அமைந்தால் நல்லது. அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது வீடோ எல்லா மாடிகளுமே நல்லதுதான். நீங்கள் வசிக்கும் ஊரின் வடமேற்கு, தென்கிழக்கு பகுதியில் வீடு கிடைத்தால் அதிர்ஷ்டம். அதே திசையில் வீட்டின் தலைவாசலை அமைத்து விடுங்கள். 30 வயதுக்குள் வீடு அமைந்து விட வேண்டும். அப்படி இல்லையெனில் 46 வயதுக்கு பிறகு அமையும் வீடுதான் தங்கும். புதுமனை புகுவிழாவையும்
பத்திரப்பதிவையும் மிருகசீரிசம், உத்திராடம், அவிட்டம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பரதநாட்டிய பள்ளி, நடிகர்கள் வசிக்கும் பகுதிகளில் வீடு கிடைத்தால் சந்தோஷமாக வாங்குங்கள். கன்னிராசியில் 3ஆவதாக வருவது சித்திரம் நட்சத்திரம். இதில் முதல் 2 பாதங்கள் மட்டுமே கன்னிராசியில் வருகிறது. பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இது. அதனால் வீட்டு விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீர்கள். வீடு வாங்கிய பிறகுதான் நம்மை எல்லோரும் மதிக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நினைத்துக் கொள்வீர்கள். புத்திக்குரிய புதன் ராசியாக இருந்தாலும் உணர்ச்சி பிழம்புக்குரிய செவ்வாய் நட்சத்திர அதிபதியாக வருகிறார். புதனும் செவ்வாயும் கொஞ்சம் எதிர் அம்சம் கொண்டவை. புத்தி கட்டளையிடுவதை உடம்பு செய்ய மறுக்கும். இந்த மாதிரி சின்ன போராட்டம் உங்களிடத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இடம் நல்லாதான் இருக்கு, பார்க்கலாம் என்று தள்ளி போடுவீர்கள். அதற்குள் 1000 சந்தேகங்கள் தோன்றி 2 வருஷம் போகட்டும் பார்க்கலாம் என்று விட்டுவிடுவீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதையாக விஸ்வகர்மா வருகிறார். இதனால் மிதமிஞ்சிய கற்பனை வளமும் அசாத்தியமான படைப்பாற்றலும் இருக்கும். வாஸ்துவிலிருந்து மாடர்ன் ஆர்ட் வரையும் எல்லாவற்றையும் பார்த்து செய்வீர்கள். 39லிருந்து 57 வயது வரை சனிதிசை நடக்கும் காலத்தில் ஒட்டி கொடுக்கும். 42, 43 வயதுகளில் வாழ்க்கையில் சில மைற்கற்களை எட்டிவிடுவீர். 46, 47, 51 வயதுகளில் நிறைய விவசாய நிலங்களையும் சேர்த்து வாங்க ஆரம்பிப்பீர்கள். தரைதளத்தில் வீடு அமைந்தால் பரவாயில்லை. கிழக்கு தெற்கு நோக்கி தலைவாசல் இருப்பது நல்லது. போலீஸ் குடியிருப்பு பகுதி, தீயணைப்புத்துறை அலுவலகம், அரசு மருத்துவமனை போன்ற இடங்களில் வீடு கிடைக்கிறதா என்று பாருங்கள். எல்லா வகை மண்ணுமே ராசியாக இருக்கும். இந்த ராசிக்குள்ளேயே நிறைய வீடுகள், நிலங்கள் வாங்கி போடுபவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். செவ்வாய் உங்களின் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருவதால் பூர்வீக வீடோ அல்லது தானாக சம்பாதித்த வீடோ எளிதாக அமைந்துவிடும். கவலைப்படாதீர்கள். அஸ்வினி, ரோகிணி, பூசம், மகம், ஹஸ்தம், அனுஷம், திருவோணம், மூலம், உத்திரட்டாதி, மகம் போன்ற நட்சத்திரங்கள் நடைபெறும் நாட்களில் பத்திரப்பதிவையும் புதுமனை புகுவிழாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களின் வீட்டு யோகத்தை நிர்ணயிக்கும் பங்கு குருவை விட சுக்கிரனுக்கு தான் அதிகம். எனவே குபேரன் வழிபட்ட தலங்களையோ அல்லது குபேரன் அருளும் தலங்களையோ வணங்கி வாருங்கள். அப்படிப்பட்ட தலங்களில் ஒன்றுதான் தஞ்சாவூர் தஞ்சபுரீஸ்வரர் ஆலயமாகும். தஞ்சபுரீஸ்வரரை குபேரன் வணங்கி தொண்டு செய்து வந்தான். அவன் வழிபாட்டில் மகிழ்ந்த இறைவன் உமாதேவியுடன் வந்து குபேரனுக்கு மேற்கு நோக்கி காட்சி தந்தார். சர்வ லோகங்களும் அவனை வணங்கும் வகையில் செல்வம், சக்தி, நவநிதிகளையும் தந்து அருள் புரிந்தார். இக்கோயிலுக்குள் குபேரன் ஈசனை வழிபடும் சன்னதி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குபேரன் லிங்கம் மூத்தமாக சிவன், குபேர மகாலட்சுமி என்று தனி சன்னதியாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் வழிபடும் அனைவருக்கும் வேண்டும் வரங்கள் தந்து அருளுமாறு குபேரனை சிவபெருமானை வேண்டிக் கொண்டான். இந்த ஆலயம் தஞ்சாவூர் நகரின் மையத்திலேயே அமைந்துள்ளது. கன்னிராசியின் பொதுவான குணங்கள். இவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். அன்பை வெளிக்காட்டுவதில் கில்லாடி, ஆனால் முன்கோபக்காரர்கள். பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக முடிப்பவர்கள். இவர்கள் புதிதாக உருவாக்கும் மனப்பங்கு கொண்டவர்கள். முன்னேற்றத்திற்காக மேலும் மேலும் முயற்சி எடுப்பவர். உடல்நலத்தை நல்லபடியாக கவனிப்பார்கள். அறிவை வளர்த்துக்கொள்ள ஆர்வம் உடையவர்கள். குடும்பம். கன்னிராசிக்காரர்கள் மகர ராசி, விருச்சிக ராசி உள்ள மணமகனும் மணமகளும் இடையேயான சம்பந்தம் அதிக சுகந்தரும். இவர்களுடைய வாரிசு அறிவலையாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களின் உயர்வுக்கு தோழனும் குழந்தையும் சம்பந்தப்பட்டிருப்பார். கன்னிராசிக்காரர்களுக்கு அன்பு பெரிதாக இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் பெண் உதவி சம்பந்தப்பட்டிருக்கும். கன்னிராசிக்காரர்களின் குறைகள். அதிகமாக சுயநலவாதியாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காதவர்கள். அதனால் நஷ்டத்தில் இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை கேலி செய்வதில் சந்தோஷமடைவார்கள். ஆனால் உறவு ஒழிந்துவிடும். ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவசரப்படுவார்கள். ஆபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள். கஷ்டங்களை தீர்க்கும் உபயம். பணத்திற்காக லட்சுமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். புதன்கிழமை விரதம் இருந்தால் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை. இந்த நிறத்தில் உள்ள ஆடைகள் அணிந்து கொண்டால் மனதில் அமைதி ஏற்படும். பாக்கெட்டில் பச்சை கலர் கொண்டிருந்தால் லாபம் அதிகரிக்கும். இவர்கள் உடையில் பச்சையும் மஞ்சளும் கலந்து உடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். கல்வி, படிப்பு விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்கள். அதனால் படிப்பில் முன்னேற்றத்தை பெறுவர். கஷ்டப்பட்டு கடின உழைப்பில் வெற்றி பெறுவர். புகைப்படத்துறை, வீடியோ, சங்கீதம் தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவராக இருந்தால் வெற்றி நிச்சயம். கன்னிராசிக்காரர் பவளம், முத்து ஆகியவை அதிர்ஷ்ட கற்களாகும். அதிர்ஷ்ட தினம் புதன்கிழமை. அந்த நாளில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சில சமயம் நல்ல நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாள் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5, 5, 14, 23, 32, 41, 50, 59, 68 ஆகியவை அதிர்ஷ்ட எண்கள். இவை தவிர 1, 4, 6, 7 ஆகியவை அதிர்ஷ்ட எண்கள் ஆகும். 3, 8, 9 ஆகியவை அதிர்ஷ்டம் இல்லாத எண்களாகும். அதிர்ஷ்ட எண் கொண்ட நாட்களில் நல்ல காரியத்தை தொடங்க வேண்டும்.